ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கம் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். தொடர் காணொலிகளாக நிறைய காணொலிகளை கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இது 16வது காணொலி. இந்த காணொலியில் வீடு சார்ந்த நிலை, சொத்து சார்ந்த நிலை, வீடு இருப்பது, பெறுவது, இழப்பது, வீட்டின் மூலம் சந்தோஷம், வருத்தம் போன்ற தகவல்கள் இந்த பதிவில் இடம்பெறுகிறது. அதே சமயத்தில் புத்திர பாக்கியம் சார்ந்த தகவல்களும் இந்த பதிவில் இடம்பெறுகிறது. நான் தரும் பதிவுகள் அனைத்தும் கடந்த 26 வருட அனுபவத்தில் நூல்களில் பார்த்து, அந்த நூல்களில் பார்த்ததை நடைமுறையில் நம்மிடம் வரும் வாடிக்கையாளர்களிடம் பகிர்ந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட தகவல்கள் மட்டுமே உங்களுக்கு பதிவுகளாக கொடுக்கிறேன், கொடுக்கவும் போகிறேன். ஆக இந்த ஒரு தகவல் என்னுடைய ஜாதகத்துக்கு ஒத்து போகவில்லை என்று ஸ்கிப் செய்துவிட்டு போக வேண்டாம். நிறைய ஜாதகங்களை பார்ப்பவர்கள் இதில் உள்ள தகவல்கள் அத்தனையும் நடைமுறையில் ஒத்துப்போகக்கூடியது என்பதை காலப்போக்கில் உணர்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. நானும் ஆரம்ப காலத்தில் ஒரு சில நூல்களை படித்துவிட்டு இதில் சொன்ன தகவல்கள் ஒத்துப்போகவில்லையே என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் காலப்போக்கில் அதே கிரக அமைப்போடு ஓரிரு மணி நேரங்கள் கடந்து அல்லது லக்னச்சந்தி, ராசிச்சந்தி, நட்சத்திரச்சந்தி அமையப்பெற்ற ஜாதகங்கள் என்னை ஏமாற்றியிருக்கிறது. காலப்போக்கில் அது எல்லாமே கூர்ந்து கவனிக்கும் பொழுது லக்னச்சந்தியில் அமர்ந்திருந்த ஜாதகம் ஏராளம். அதனால் எந்த ஒரு தகவலும் நடைமுறையில் இல்லை என்று சொல்லுவதற்கு ஏதுவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து நான் சொல்லக்கூடிய பதிவுகள் அனைத்தும் கூடுமான வரையில் பிற மொழி சொற்களை பயன்படுத்தாமல் பேச முயற்சிக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுடைய அனுபவத்தில் சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அது உங்கள் மனதை உறுத்துமானால் அது எனக்கு கண்டிப்பாக கருத்து பெட்டியில் எனக்கு கருத்துக்களாக கொடுங்கள். அந்த கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன். சரி நண்பர்களே, சொந்த வீட்டில் இருக்கும் இன்ப வாழ்வு யாருக்கு கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்க அல்லது 7ஆம் இடத்தில் இருக்க அல்லது 10ஆம் இடத்தில் இருக்க, இந்த 3 கேந்திரத்தில் இருக்க, இவர்களுக்கு ஏதாவது ஒரு சுபகிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொந்த வீட்டில் ஜம்மென்று வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடியாது. அதே சமயத்தில் பூரண நலத்தோடும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜாதகர் இறக்கும் காலம் வரையிலும் அல்லது அவருடைய தாய் இறக்கும் காலம் வரையிலும் தாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள் என்பது நிறைய ஜாதகத்தில் தெரிய வருகிறது. நிறைய ஜாதகத்தில் தாயினுடைய சொத்து தங்களுக்கு புது வீடு கட்டவோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வாங்கவோ கட்டிடங்களை கட்டவோ உதவி இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி, ஒரு வீடு நமக்கு சந்தோஷத்தை தரும் என்பது சார்ந்த தகவல். இது சந்தோஷத்தை இழக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது 4ஆம் அதிபனோடு சேர்ந்து எத்தனை பாவ கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை கிரகத்தினுடைய தொடர்பு தசாபுத்தியில் வரும் பொழுது அத்தனை வீடுகளையும் இழந்து ரோட்டிற்கு வந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சமீபத்தில் எனக்கு ஒரு ஜாதகம் வந்திருந்தது. அது 2003இல் முதல் பார்த்தது. அந்த வாடிக்கையாளரிடம் கேட்டேன், என்னிடம் முதல் வீடு கட்டும் பொழுது வந்திருந்தீர்கள், தற்போது 6ஆவது வீட்டையும் இழந்து வந்திருக்கிறீர்கள் என்று கூறினேன். அவர் ஒற்றை வார்த்தையில் உங்களை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லியிருந்தார். உடனே என்னுடைய 2வது 3, 4 இந்த 2 வருடம் கூடிய ஒரு பழைய குறிப்பு சார்ந்த தகவலை எடுத்து அவர்களிடம் காட்டினேன். அசந்து போனார்கள். எப்படி இது சாத்தியம்? 22 வருடங்களாக எங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு பத்திரமாக இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். மறுபடியும் அவரே சொன்னார்,
6 வீடுகளை கட்டி 6 வீட்டையும் இழந்து விட்டு இப்போது வாடகை வீட்டில் குடியேறிவிட்டு சரி ஜாதகத்தை பார்க்கலாம் என்று வந்து பார்த்த பொழுது ஒரு 1/4 நூற்றாண்டை கடக்கும் சூழ்நிலையில் உங்களை சந்தித்திருக்கிறேன் என்று ஆச்சரியப்பட்டு போனார். சரி, அடுத்து பூர்வீக சொத்து இல்லை என்று யாருக்கு ஜாதகம் இருக்கும் என்று இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி பலவீனம் அடைந்து 6-12 அமைய பெற்று லக்னத்தை பாவர்கள் பார்த்தால் ஜாதகனுக்கு முன்னோர் சொத்து இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் சொந்த வீடு கட்டுதல் என்று பார்க்கும் பொழுது 12ஆம் வீட்டுக்கு உடையவன் 2ஆம் வீட்டில் நின்றால் ஜாதகன் சொந்த வீடு கட்டி எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறுகிறான். பாருங்கள் நண்பர்களே, 12ஆம் வீட்டுக்குரிய கிரகம் பொதுவாக விரயஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 4ஆம் இடத்திற்கு அது பாக்கியஸ்தானம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. இது நிறைய ஜாதகத்தில் நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எப்படி விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எப்படி விரயத்தை சந்திக்காமல் யோகத்தை சந்திக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு 9, 10க்குரியவனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த வீட்டுக்கு அல்லது பாவகத்துக்குரிய பலன்களை அள்ளி வீசி விடுகிறது அல்லது அள்ளி தெளித்து விடுகிறது என்பது நடைமுறை அனுபவம். அடுத்தது குடியிருப்பு என்று பார்க்கும் பொழுது, அதாவது அடுக்குமாடி கட்டிடம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை கொண்ட இணை கட்டிடங்கள் என்று பார்க்கும் பொழுது 12ஆம் வீட்டில் ஒரு சுபகிரகத்தின் வீடாக இருந்தால் ஜாதகர் நகரம் அல்லது நல்லோர்களின் அருகில் கூடியிருப்பான். அது மட்டுமல்லாமல் குடியிருப்பான். பாவகிரகங்கள் வீடாக இருந்தால் 12ஆம் அதிபர் 11ஆம் அதிபனுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் ஜாதகன் கீழ்கண்ட மக்களின் நடுவில் குடியிருக்கான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தந்தைக்கு ஆகாத நிலை என்று பார்க்கும் பொழுது சூரியன் 5ஆம் இடத்தில் சர்ப்பங்களுடன் கூடி நின்றால் ஜாதகனுக்கும் அவனுடைய மகனுக்கும் பகைமை ஏற்படும் அல்லது இருவரும் பிரிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்படியே ஒத்துப்போகிறது. ஆனால் தந்தையோ மகனோ நோயாளியாக இருக்கும் பட்சத்தில் அதீத ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் பார்த்துக் கொள்கிறார்கள் என்பதும் நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து புத்திர தோஷம் என்று பார்க்கும் பொழுது 5, 7க்குரியவர்கள் பாவியலாகி பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் 5, 8க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஜாதகருக்கு 6, 5க்குரியவன் 6, 8, 12இல் மறைந்திருந்தாலும் புத்திர தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் புத்திரம் பிறந்து சாபமாக மாறுகிறது. லக்னாதிபதி நல்ல நிலையில் இல்லாத பட்சத்தில் அது தோஷமாக மாறுகிறது. அடுத்து வாலிப வயதில் புத்திரம் 5ஆம் அதிபன் வலிமை உடையவனாக இருக்க லக்னாதிபதி 5இல் நின்றால் ஜாதகனுக்கு இளம் வயதில் புத்திர பாக்கியம் கிடைத்து விடுகிறது. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் அந்த ஜாதகனைப் போலவே அந்த குழந்தையினுடைய உருவ அமைப்பும் முக அமைப்பும் இருப்பதை நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறேன். பல குழந்தைகள் 5ஆம் அதிபனும் சூரியனும் கூடி நின்றால் பல பிள்ளைகள் பிறப்பார்கள். ஆனால் ஒரு பிள்ளை கூட தந்தைக்கு உதவாமல் போகிறது என்பது அல்லது அந்திம காலத்தில் தந்தையோடு இல்லாமல் போகிறார்கள் என்பது சற்று கசப்பான விஷயம் அனுபவத்தில் தெரிய வருகிறது. தத்து புத்திரர் என்று பார்க்கும்போது 5க்குரியவனும் 5க்கு அதிபனும் ராகுவும் கூடி 8ஆம் இல்லத்தில் இருக்க அவருக்கு தத்து புத்திர பாக்கியம் உண்டு. இப்படி சொல்லியிருக்கிறார்கள். 5க்குரியவனும் ராகுவும் கூடி 8இல் இருந்தால் புத்திர பாக்கியம் தத்து புத்திர பாக்கியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை விட இன்னொரு தகவல் கூடியிருக்க வேண்டும். 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தத்து பிள்ளை பிறக்கிறது. 5க்குரியவன் ராகுவோடு சேர்ந்து 8இல் இருந்தாலும் செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்க பெற்றால் புத்திர பாக்கியம் உண்டு. அப்படி இல்லை என்றால் அந்த புத்திர பாக்கியம் அற்ப புத்திரமாக மாறி குழந்தை பிறந்து இறந்து விடுவதை நடைமுறை ஜாதகத்தில் நிறையாக பார்த்திருக்கிறோம். எளிதாக சம்பாதிப்பவன் என்று பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபனும் 10ஆம் அதிபனும் சுபர்களாக நட்பு கிரகங்களாக இருந்து சுபர் வீட்டில் கூடி நின்றால் ஜாதகன் எளிதில் பொருள் சம்பாதித்து இன்பமாக வாழ்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் நிறைய ஒத்துப்போகிறது. இது எப்படி என்னவென்றால் லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? இந்த 2ஆம் இடத்துக்கு 4, 10க்குரியவர்கள் தொடர்பு ஏற்படும் பொழுது, அதாவது 2ஆம் இடத்துக்கு சுகஸ்தானம், அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு அது பாக்கியஸ்தானமான
4-9க்குரியவர்கள் சேர்க்கை பெற்று 4-9க்குரியவர்களுக்கு இன்றைய சேர்க்கைக்கு சுபக்கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் தரமாக வந்து சேர்கிறது என்பது நடைமுறை அனுபவம். ஒரே பிள்ளை மட்டும் பிறந்தால் அது எப்படி ஜாதகம் இருக்கும் எப்படி என்று பார்க்கும் பொழுது, லக்கினத்தில் சந்திரனும் 6ல் சுக்கிரனும் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் உண்டு, அதுவும் பெண் குழந்தை மட்டும் என்று சொல்லுவதில் சற்று கூடுதல் உரிமை எடுத்துக்கொள்ளலாம். நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். கர்மம் செய்யாத புத்திரர்கள் சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடி உபயராசியில் கேந்திரமேறி இருந்தால் ஜாதகன் இறக்கும் போது அவனுடைய பிள்ளைகள் ஈமக்கடன் செய்வதில்லை. அதாவது மிதுனம், கன்னி, தனுசு மீனத்தில் இருப்பவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் நிரம்ப செல்வாக்கு, வசதி, அறிவு, அழகோடு பிறக்கிறார்கள். அந்திம காலத்தில் கூட இல்லாமல் போகிறார்கள் அல்லது அந்திம காலத்தில் அவஸ்தையை சந்தித்து அந்த தாய் தந்தை இறக்கிறார்கள் என்பது நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அடுத்து 6ல் பாவர்கள் நின்றால், 6ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் நின்றால் ஜாதகன் நல்லவருக்கு நல்லவனாகவும் பொல்லாதவருக்கு பொல்லாதவனாகவும் விளங்குவான். வல்லவனாக, புகழ் படைத்தவனாக, செல்வந்தவனாக விளங்குகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிறைய ஜாதகத்தில், இன்றைய அரசியல்வாதியினுடைய ஜாதகத்தில் நிறைய ஜாதகத்தில் இருக்கிறார்கள். என்னோடு கூட மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர்கள் இன்று நல்ல தரமான பதவியில் இருக்கிறார்கள். 2 கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அவர்களிடம் இன்றும் நட்பு இருக்கிறது, தொடர்பு இல்லை. எங்கேயாவது பார்த்தால் பேசுவோம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறது. அதாவது 6ல் சூரியன், செவ்வாய், சனி, ராகு இருக்கும் பட்சத்தில் எதிரிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி இருக்கிறது. அதை நடைமுறையில் பார்க்கிறோம். 6ல் சுவர்கள் இருந்தால் ஜாதகனுடைய பங்காளிகள் அவன் மீது வழக்கு தொடுத்து வெற்றி அடைகிறார்கள். அதாவது 6ஆம் இடத்தில் பாபகிரகம் இருப்பது சிறப்பு, சுபகிரகம் இருப்பது பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தருகிறது. வாழ்நாள் முழுவதும் வேதனையை அனுபவிக்கிறார்கள் 6ல் சுபகிரகம் இருப்பவர்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஆக இதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் ஏற்கனவே நூலில் படித்தது. அதே சமயத்தில் நான் பார்த்த ஜாதகத்தில் இந்த பலன்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த ஜாதகத்துக்கு ஒத்துப்போகிறது என்பது நிறைய ஜாதகங்களை நடைமுறை அனுபவத்தில் பார்த்து அப்படிப்பட்ட தகவல்களை மட்டுமே உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். உங்களுக்கு இந்த 10-12 கருத்தில் 2 கருத்து உங்களுக்கு தேவைப்படலாம், 2 கருத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாததாக இருக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த தகவல்கள் இன்னொரு நண்பர்களுக்கு அது தேவைப்படலாம் அல்லது அவர் இந்த தகவலுக்காக தேடிக்கொண்டிருக்கலாம் அல்லது காத்து கொண்டிருக்கலாம். ஸோ அவர்களுடைய தேவைகளும் பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் உதவுங்கள் என் மூலமாக. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்து தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.